பஸ்ல யாருமே இல்ல. பஸ் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பஸ்ல யாருமே இல்ல. நிப்பாட்ட சொல்றேன், நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. ஒட்டஞ்சத்தர் ரோட்ல போயிட்டு இருக்காரு. இவதான் டிரைவர் ஃபுல் தண்ணி போட்டிருக்கான்ட்டு வண்டி நிப்பாட்டுறான். தாராபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து கரூர் நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் வாகனம் ஓட்டி சரக்கு வாகனத்தின் மீது மோதி பயணிகளை பீதியடைய வைத்த சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் விசாரணைக்கு பின் தப்பி ஓடிய ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று முன்தினம் இரவு கரூரில் இருந்து தனியார் பேருந்து தாராபுரம் பேருந்து நிலையத்தில் வந்து இரவு நிறுத்தப்பட்டது. காலை 6:30 மணிக்கு புறப்பட்டு 8:30 மணிக்கு கரூர் சென்றடைய வேண்டும் என்ற நிலையில் நேற்று காலை 6 மணிக்கே பேருந்து புறப்பட்டது. பேருந்து நடத்துனர் கரூரை சேர்ந்த லோகேஸ்வரன் ட்ரிப் எடுக்க இன்னும் நேரம் இருக்கிறது என்று அருகில் உள்ள டீ கடைக்கு சென்றார். பேருந்தில் சுமார் 20 பயணிகள் மூலனூர், கரூர் உள்பட பல பகுதிகளுக்கு செல்ல ஏறினர். பேருந்தின் ஓட்டுநர் கரூர் மாவட்டம் மரவக்குறிச்சி தாலுகா பள்ளப்பட்டி தாதாகம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தங்கவேல் மகன் ஆனந்த் என்பவர் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்து பேருந்தை ஸ்டார்ட் செய்தார். பேருந்து புறப்பட்டு வெளியே வந்தது. நடத்துனர் வழியில் ஏறிக்கொள்வார் என்று பயணிகளும் கவலைப்படவில்லை. பேருந்து தாராபுரம் 5 கார்னர் பழனி சாலை செல்லும் பொழுது வேகம் பிடித்தது. ஆனால் பழனி சாலை கொளிஞ்சிவாடி பழைய அமராவதி பாலம் வழியாக திரும்பி கரூர் செல்வதற்கு பதிலாக பேருந்து ஒட்டன்சத்திரம் சாலையில் திரும்பியது. ஏதோ பிரச்சனை காரணமாக பேருந்து வழியை மாற்றிவிட்டார்கள் என்று பயணிகளும் சரியாக கவனிக்கவில்லை. பேருந்து ஒட்டன்சத்திரம் 4 வழிச்சாலையில் செல்லும் போது வேகம் அதிகரித்தது. ஏதோ தவறு நடக்கிறது என்று விசாரிக்க ஒரு பயணி ஓட்டுநரிடம் சென்று பார்த்தபோது மதுவாடை அதிகமாக வீசியது. உடனே பயணிகள் சத்தம் போட கவனம் திரும்பிய ஓட்டுநர் பேருந்தை ஓரமாக எடுக்கும் பொழுது வேறு ஒரு சரக்கு வாகனத்தின் மீது மோதி பின்பக்க கண்ணாடி உடைந்தது. ஒரு வழியாக பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு பேருந்தை தாராபுரம் கோனாரிப்பட்டி பிரிவு தனியார் ஹோட்டல் அருகே கொண்டு சென்றபோது பயணிகள் அலறியடித்து ஓடினர். பயணிகள் இறங்கியதை கண்டதும் ஓட்டுநர் வண்டியை வேகமாக எடுத்து யூ-டர்ன் போட்டு பேருந்தை தாராபுரம் நோக்கி ஓட்டி வந்தார். தாராபுரம் பேருந்து நிலையத்தில் பேருந்தையும் காணவில்லை, ஓட்டுநரையும் காணவில்லை என்று தாராபுரம் போலீசுக்கு நடத்துனர் லோகேஸ்வரன் தகவல் அளித்தார். இந்த தகவல் ஹைவே போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. ரோந்து பணியில் இருந்த ஹைவே போலீசார் தாராபுரம் பழனி சாலை தனியார் கல்லூரி ரவுண்டானா அருகே வேகமாக வந்த பேருந்தை தடுத்து நிறுத்தினார்கள். தனியார் பேருந்தை ஓரம் கட்டி நிறுத்தினார்கள். ஓட்டுநரிடம் விசாரணை செய்யப்பட்டது. ஓட்டுநர் மது போதையில் இருந்தது தெரியவந்தது. உடனடியாக தாராபுரம் போலீசாருக்கு தகவல் அளித்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்தனர். மது போதையை கண்டறியும் கருவி மூலம் சோதனை செய்தபோது பேருந்தின் ஓட்டுநர் ஆனந்த் மது போதையில் இருந்தது தெரியவந்தது. உடனடியாக விசாரணை மேற்கொண்டிருந்த போது ஓட்டுநர் தந்திரமாக இறங்கி ஓடிவிட்டார். சட்டம் ஒழுங்கு போலீசார் பேருந்தை கைப்பற்றி தாராபுரம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். ஓட்டுநர் மீது மது போதையில் வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் ஒரு மரத்தடியில் தூங்கிய ஓட்டுநரை 1 மணி நேரம் கழித்து போலீசார் கண்டுபிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர். அதிகாலையில் நடந்த இந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.